இறைவன் எல்லாருக்குமானவன். ஆனா எங்க இருப்பான் இறைவன் அப்படின்னா, சுகபிரமம் சொல்றாரு பாகவதத்துல, அறிவு இருக்கு, ஒருத்தர் ரொம்ப பயங்கர அறிவா இருப்பாங்க, ஆனா எதை பார்த்தாலும் ஆசைப்படணும், எதை பார்த்தாலும் வேணும், அலைகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்தால் அங்கே இறைவன் இருக்க மாட்டான். அறிவு இருக்கு, ஆனா பற்றற்றதா இல்லையே, எல்லாத்துலேயும் பற்று இருக்கே அப்படின்னு சொல்றார். பெரியவராக இருப்பாங்க, படிப்பில் பெரியவங்களா இருப்பாங்க, எல்லாத்துலேயும் பெரியவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பு, சின்ன விஷயம், சிற்றின்பத்தில், பெண்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன குறை அவருடைய மொத்த கேரக்டரையுமே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் ஒழுக்கம் என்பது முக்கியம். பெரியவராக இருக்காங்க, ஆனால் பெண்ணாசை ஜெயிக்கும் ஆற்றல் இல்லையே, ஐம்புலன் அடக்கம் இல்லையா, 5 புலன்களை அடக்கி ஆள்வதுங்கிறது முக்கியம். ஐம்புலன்கள் வென்றான் தன் வீரமே, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்ன எவ்வை பாட்டி. புலனைந்தும் வென்றவன் தான் வீரம். நான் என் வகுப்புல சொன்னேன் பையன்கிட்ட, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் அப்படின்னு. ஒரு பையன் சொன்னா, 5 புலன்களை அடக்கினால் என்ன வரும் மேடம்னா, என்ன வரும், அறிவு வரும் அப்படின்னு. இல்லை மேடம், ஆம்புலன்ஸ் வரும்னா. அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அப்போ வாழ்க்கையில ஒரு மனிதன் எதை கட்டுப்படுத்த வேண்டுமோ அதை கட்டுப்படுத்தணும் இல்லையா. முகுந்தன் இருக்கிறாரே, நாராயணன் இருக்கிறாரே, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால இப்போ அடுத்தது வாருணி தேவி வரா. வாருணி தேவி யாருன்னா, அகந்தை, அகம்பாவம், பேராசை, அறியாமை, இது எல்லாத்தையும் உற்பத்தி செய்யக்கூடியவர் அந்த வாருணி தேவி. இதை யாருக்கு பரிசா கொடுத்துட்டாங்கன்னா, அசுரர்களுக்கு பரிசா கொடுத்தாச்சு. ஏன்னா அதெல்லாம் அந்த பக்கம் போக வேண்டியது அப்படின்னு. அடுத்ததா உள்ள இருந்து மகாலட்சுமி வரா. மகாலட்சுமி வரா. முனி புங்கவர்கள் எல்லாம் சோஸ்திரம் சொல்லுகிறார்கள், ஸ்ரீ சூக்தம் சொல்கிறார்கள், மகாலட்சுமியை துதிக்கிறார்கள். விஸ்வாவசு முதலான கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறாங்க மகாலட்சுமி வராங்கன்னு. பார்க்கடலில் தோன்றிய தாமரை மாலையை திருமகள் எடுத்துக்கிறா. அவ கையில இப்ப தாமரை மாலை இருக்கு. விஸ்வகர்மா ரத்ன ஆபரணங்களை எல்லாம் ஸ்ரீதேவிக்கு பரிசா கொடுக்கிறாரு. கங்கை யமுனா முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் பொற்கொடங்கள்ல அப்படி நீரா நிரம்பி நிக்குது. இந்திரன் நவரத்ன மாலைகளை எல்லாம் பரிசா அளிக்கிறான். அதுல அமர்ந்த அந்த சிம்மாசனத்துல அமர்ந்த தேவிய நதி பெண்கள்லாம் நீராட செய்யறாங்க. பூமாதேவி அந்த நீர்ல ஔஷதிகள் எல்லாம் மூலிகை எல்லாம் கலக்கிறா. வருணன் வைஜெயந்தி மாலையை கையில வச்சு பரிசளிக்கிறாரு. இவ்வளவு விஷயம் நடக்குது. எல்லாருக்கும் இப்ப என்ன ஆசைனா, மகாலட்சுமி கையில இருக்கிற மாலை தாங்க கழுத்துல வந்து விடாதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கும் போது, அலைமகள் மட்டும் எந்த காரியத்துல கண்ணா இருந்தானா, நாராயணன் மேல கண்ணா இருந்தா. ஏன் நாராயணன் மேல கண்ணா இருந்தா தெரியுமா? மந்திர பருவத்துல 8 லட்சம் மைல் அந்த பார்க்கடலை கடையிறாங்க. அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இவர் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு, ஆமையா வந்திருக்காரு. ஒரு பெண் வந்து யாரை பார்த்து ஆசைப்படுவாங்க? ஒரு அழகிய வீரனை பார்த்து, ஒரு இளைஞனை பார்த்து ஆசைப்படுவாங்க. அவர் ஆமை வடிவத்தில் இருக்காரு, அதை பார்க்கிறா. விஸ்வரூபியா இருக்காரு, அதை பார்க்கிறா. வலிமை உள்ளவரா இருக்காரு திருமால். எடுத்து அந்த பார்க்கடல்ல இருந்து வரதெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கல, எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுக்கிறாரு. ஒண்ணு கூட அவர் எடுத்து வச்சுக்கல. எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா தனக்கு ஒன்றும் இல்லாம வரதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்காரு. இப்படி ஒரு மனுஷன் நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் கூட சொன்னேன் என் வீட்டுக்காரரை பார்த்து, இன்னும் 7 ஜென்மம் ஆனாலும் நீங்க தாங்க எனக்கு புருஷனா வரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் அவ்வளவு நல்லவனா? இல்லை இல்லை, இதை விட இழிச்சவாயி வேற எந்த ஜென்மத்துல கிடைப்பான் அப்படின்னு. ஆனா மகாலட்சுமி அப்படி இல்லை. எப்படிப்பட்டவர் பெருமாள், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குற மனசு அவருக்கு இருக்கு இல்லையா. அதனால இந்த பெருமாள் தான் எனக்கு வேணும்னு பெருமாளுக்கு மாலையிடுறா மகாலட்சுமி. பெருமாளை தனதாக்கி கொண்டாள். அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த பார்க்கடலை கிடைக்கும் போது. இப்போ அதை தாண்டி என்னென்ன கிடைக்குதுன்னா, வைர வைடூரியங்கள் கிடைக்குது, 4 புஷ்பராக கல் கிடைக்குது, சூரியகாந்த கற்கள், சந்திரகாந்த கற்கள், பத்மராக கற்கள் கிடைக்குது. பத்மராகம்னா அவர் வச்சிருக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னா கௌஸ்துபம்னு சொல்லுவாங்க. பத்மராகம் கல் பெருமாளுக்கு பிடித்த கல். அதுக்கப்புறம் கடைசியா அமிர்தம் கடைஞ்ச உடனே வர்றது, அமிர்தம் கடையும் போது தன்வந்திரி கையில அமிர்த கலசத்தோட வெளியில வரார். இப்போ அமிர்தம் வெளியில வந்தாச்சு. அசுரர்கள்லாம் ஓடி வந்து இவ்வளவு உழைச்சு
உழைச்சதுக்கு பலன் கிடைச்சிடணும்டா சாமி அப்படின்னு அந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள்லாம் கதறாங்க, ஐயோ அவன் பிடுங்கிட்டு ஓடுறான், பிடிங்க பிடிங்க அப்படின்னு. உடனே விஷ்ணு என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, சமாதானப்படுத்திட்டு அவர் காணாமல் போயிடுறார், மாயம் ஆயிடுறார் மகாவிஷ்ணு. மாயமாகிறார் மகாவிஷ்ணுனா அவர் வேற ஏதோ பண்ண போறாருன்னு அர்த்தம். என்ன பண்ணார் தெரியுமா, மோகினி அவதாரம் எடுக்கிறார். அமிர்தம் தான் முதல்ல சாப்பிடுவேன், நான் தான் முதல்ல சாப்பிடுவேன், இல்லை இல்லை நான் தான் முதல்ல சாப்பிடுவேன்னு அந்த அசுரர்கள்லாம், அந்த அசுர பிள்ளைகள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கு. பார்க்குறார் பெருமாள். எப்போவுமே 2 பேர் சண்டை போட்டால் அந்த இடத்துல ஈஸியாக நம்ம போய் ஜெயிச்சிடலாம். பெருமாள் பார்க்குறார், 2 பேர் சண்டை போடட்டும், அமிர்தம் எனக்கு தான், அமிர்தம் எனக்கு தான் சண்டை போடும்போது இவர் அழகான மோகினியாக உள்ள வரார். சண்டை போடுறதை நிறுத்திட்டான். மோகினியோட அழகில் மயங்கி பார்க்குறான். நீ இத்தனை நேரம் எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறான் அசுரன். உன்னை பெருமாள் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் தான் இருந்தேன், அந்த பெண்களோட ஜெகன் மோகினியா அரம்பையர்களோட தான் இருந்தேன், நீ பார்க்கலையா என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே சரி எது என்ன உங்களுக்குள்ள சண்டை, இந்த அமிர்தத்தில் தானே சண்டை, நான் தீர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட கொடுங்க, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா மோகினி. ஒன்றா அசுரர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா. ஆனாலும் ஒருவேளை கொடுக்கலனா கோச்சிட்டு போயிட்டாளா மோகினி, அவன் நமக்கு கிடைக்காம போயிடுவாளே அப்படின்னு யோசிச்சு சரின்னு சொல்லிடுறாங்க அசுரர்கள்லாம். மோகினி சொல்றா, கடைவரதுல அமிர்தம் கடையிறதுல தேவர்களுக்கும் பங்கு இருக்கு, அசுரர்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அசுரர்கள் நீங்க மட்டும் அமிர்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர்களை ஏமாத்திட்டீங்கிற ஒரு பழிச்சொல் உங்களுக்கு வரும் இல்லையா, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணுமா. அதனால அந்த பழிச்சொல்லுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அமிர்தத்தை ஈக்குவலா பிரிச்சு தரேன், நான் பிரிச்சு தரேன், நீங்க சைலண்டா இருங்க போதும் அப்படிங்கிறா. உன்னை இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, சரி நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நல்ல யுக்தியாக தான் இருக்குது, சரி ஒத்துக்கிறாங்க எல்லாரும். இப்போ லைனாக உட்கார வச்சாச்சு, இந்த கியூ ஃபுல்லாக அசுரர்கள், இந்த கியூ ஃபுல்லாக தேவர்கள். இப்போ 2 பேருக்கு அமிர்தத்தை பரிமாற போகிற மோகினி. எல்லா அசுரர்களும் மோகினி கிடைப்பாளான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு அசுரன் மட்டும் அமிர்தம் நமக்கு கிடைக்குமாங்கன்னு அமிர்தத்தில் குறியா இருந்தான். அந்த அசுரன் பேர் தான் ராகு. அவன் பார்த்துட்டே இருந்தான், அவன் அதில் மட்டுமே கண்ணா இருந்தான். இவ பரிமாறிக்கிட்டே வந்தான் மோகினி. இந்த நம்ம சாப்பாடு போடும்போது வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, திடீர்னு வருவாங்க விருந்தாளி. இப்போ வீட்டுக்காரர் சாப்பிட்ருக்க மாட்டார், விருந்தாளிக்கு சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வச்சுட்டு அப்போ தான் அவர் கேட்பார், எனக்கு இன்னும் 2 இட்லி போட அப்படின்னு. உள்ள இட்லியே இல்லை, எப்படி சொல்கிறது, கரண்டியால் தட்டினா என்ன வரும், சத்தம் வரும், உள்ளே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த விருந்தரம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த கோயம்புத்தூர் சேலம் பக்கம் வந்தால் தான் விருந்தரம். இன்றைக்கெல்லாம் காலையில் நாகமணி அம்மா அவ்வளோ அருமையாக சமைச்சு கொடுத்தாங்க. விருந்தரம்னா அப்படி இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சில் தோன்றும் இன்பம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அருமையான விருந்தரம் கொண்டவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான சாப்பாடு. அப்படி அந்த சைகையால் சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி மோகினி அப்படி சாப்பாடு அமிர்தத்தை அப்படியே கொண்டு வரும்போது கரண்டி தட்டுற சத்தம் கேட்டுச்சு பாத்திரத்தை. அந்த ராகு புரிஞ்சுக்கிட்டா, அடடா ஒன்றுமே இல்லை உள்ள, இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தன்னுடைய உருவை மாற்றிட்டு தேவர்கள் பக்கத்தில் போய் மாற்றிக்கணும், உட்காந்துக்கணும்னு சொல்லி அப்படியே நைஸாக உருவை மாற்றி சூரியனுக்கும் சந்திரனும் கடைசியில் உட்காந்துருக்காங்க. இந்த கடைசியில் உட்காந்துருக்க 2 பேருக்கு நடுவில் போய் ராகு உட்காந்துட்டார். இப்போ மோகினி எல்லாருக்கும் அமிர்தத்தை விட்டுட்டே வரும்போது கடைசியில் சந்திரன் கையை நீட்டுறாரு. சந்திரன் கையை நீட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு கையில் போய் அமிர்தம் விழுது. நம்ம கையில அமிர்தம் விழணும், வேறொரு கரத்தில் போய் விழுது. யாருன்னு சூரியனும் சந்திரனும் திரும்பி பார்த்தா அங்கே ராகு மாறு வேஷத்தில் உட்காந்துருக்கான். மாறு வேஷத்தில் உட்காந்து நம்மளை ஏமாத்துறான்டா அப்படின்னு சொல்லி மோகினிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க சூரியனும் சந்திரனும். மோகினிக்கு கோபம் வந்தது. கோபம் வந்துட்ட உடனே என்ன பண்ணா, கரண்டியை எடுத்து கரண்டியாலேயே
தலையை வெட்டிட்டான். கரண்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பெண்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே கரண்டி தான். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொல்லும், எங்கள் வீட்டிலலாம் மாமியார் சண்டைங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு கிரிக்கெட் மாதிரி. எப்படி சொல்கிறேன்? இல்லை, வீடு தான் கிரிக்கெட் கிரவுண்டு. நான் ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கி என் மாமியார் மேலே போடுவேன். என் மாமியார் ஒரு சின்ன கரண்டியால் அதை தடுக்கும். அந்த பாத்திரம் வீட்டுக்குள்ளே விழுந்தா 4, வீட்டுக்கு வெளியில் விழுந்தா 6, வீட்டுக்காரர் தலையில் விழுந்தா அவுட்டு. இப்படிலாம் உண்டு சார். தேவர் உலகத்திலேயே கரண்டிக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்கு. தலையை வெட்டிட்டா. இப்போ அந்த தலையை வெட்டினால அமுதம் எடுத்து வாயில வச்சுட்டா இல்லையா, வாயில கொஞ்சம் அமிர்தம் ஒட்டி இருக்கு. அதனால தலை சாகலை, உடம்புலையும் அந்த அமிர்தம் கொஞ்சம் போயிருக்கு, அதனால தேகமும் சாகலை. இப்போ என்ன பண்ணினாங்க, ஒரு பாம்போடு தலையை வெட்டி அந்த உடலுக்கு பொருத்திட்டாங்க. அதுக்கு பேர் கேது. பாம்போடு தலையை வெட்டி உடம்புக்கு பொருத்தியாச்சு, அதுக்கு பேர் கேது. பாம்போடு உடல்ல வெட்டப்பட்ட தலையை கொண்டு வந்து வச்சாச்சு, அதுக்கு பேர் ராகு. அப்போ மனித தலை கொண்ட பாம்பின் உடல் ராகு, பாம்பின் தலை கொண்ட மனித உடல் கேது. புரிஞ்சிருச்சா எங்க இருந்து ராகுவும் கேதுவும் வந்தாங்கன்னு? இந்த 2 பேரும் தவம் இருந்து சப்த கிரகங்களோடு, சப்தனா 7 கிரகம் தான் இருந்தது. இந்த 7 கிரகங்களோடு தான் செஞ்ச தவத்தினுடைய பலனா நவ கிரகங்களா மாறினாங்க. நாம ராகு கேது வழிபாடு பண்றோம் இன்னைக்கு. அப்போ ராகுவினுடைய தலை அறுபட்டு துடிச்சிச்சு இல்லையா, இதெல்லாம் பார்த்த உடனே அசுரர்களுக்கு கோபம், நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு. இந்த கோபத்தில் பழி வாங்கணும்னு இப்போ பெரிய சண்டையாயிடுச்சு. உடனே எல்லாரும் வைகாயச விமானத்தில் ஏறி பலி இந்திரனோடு யுத்தம் பண்றான். வருணன் வந்து ஹெதிங்கிற அசுரனோட யுத்தம் பண்றான். மித்ரன் பிரஹதிங்கிற அசுரனோட யுத்தம் பண்றான். யமன் காலநேமி அப்படிங்கிற அசுரனோட, மயன் விஸ்வகர்மா சூரியன், இந்த 3 பேரும் பலி குமாரர்களோட சண்டை போடுறாங்க. இப்படி பெரிய சண்டை நடக்குது. இப்போ கருட வாகனத்துல வந்த ஸ்ரீஹரி மீது சூலத்தை ஏவனா காலநேமிங்கிற ஒரு அசுரன். அதையே திருப்பி காலநேமியை கொண்டுட்டாரு திருமால். காலநேமியோடைய கதையை முடிச்சிட்டார். மாலி சுமாலி இவங்களுடைய தலையெல்லாம் வெட்டியாச்சு. இப்படி ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது. இந்திரனுடைய வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தால பலி மூர்ச்சையாய் கீழே விழுந்து கிடக்காம். அப்போ பலியினுடைய சேனாதிபதி சம்பரன், வல்லாசுரன், பகன் இவங்கெல்லாம் இந்த வஜ்ராயுதத்துக்கு பலியாயிடுறாங்க. இப்போ அசுரனுக்கு படைத்தலைமை, அசுரப்படைகளுக்கு தலைமையா இருக்கிற நமுசியை அழிக்க முடியல. இவங்களெல்லாம் வஜ்ராயுதத்தெல்லாம் அழிச்சாச்சு. ஆனா நமுசி முதல்ல ஒரு கருத்து சொன்னானே, அந்த நமுசியை அழிக்க முடியல. அப்போ ஒரு அசரீரி வருது. என்ன அசரீரினா, தேவேந்திரா இந்த நமுசிய அவ்வளவு சாதாரணமா கொல்ல முடியாது, அவனை கொல்லணும்னா உலர்ந்த இல்லைன்னா ஈரமான ஆயுதங்களால அவன் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஈரமும் இல்லாம உலர்ந்ததும் இல்லாம கடல் நுரைய ஆயுதமாக்கி மந்திர பிரயோகம் பண்ணி அந்த தேவேந்திரன் என்ன பண்ணிடுறான், நமுசிங்கிற அசுரனை கொன்னுடுறான். இப்போ அமுதம் சாப்பிட்டதுனால தேவர்களுக்கெல்லாம் பலம் கிடைச்சிருச்சு. பலம் கிடைச்ச உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் அந்த பக்கம் தோக்க ஆரம்பிச்சாச்சு, அசுரர்கள்லாம் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரம்மா சொல்றாரு, நாரதர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவர் தான் மெசஞ்சர். இடையில போதும் சண்டை போட்டது, நிறுத்துங்க, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல, நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கிட்டோம், அமிர்தத்தை வாங்கியாச்சு, அசுரர்களை ஜெயிச்சாச்சு, இனிமே என்னத்துக்கு அவனை விரட்டி சண்டை போடணும், விட்டுடு வந்துடுவோம், யுத்தத்தை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்றார் நாரதர். அதோட யுத்தமும் சிறப்பாக முடிஞ்சு தேவர்களெல்லாம் மகிழ்ச்சியா பூமாலை சொரிந்து பூமழை தூவி தேவலோகமே விழா கோலாகலமா இருக்கு. எதனால அப்படின்னா பெருமாளினுடைய அவதாரத்தால, கூர்ம அவதாரத்தால, பெருமாளுடைய திட்டமிட்ட ஒரு செயலால, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்று சொல்லுவார்களே, அதை மாதிரி ஒரு நல்ல விஷயத்தால எப்பவுமே மனதில் நாம் நல்ல நல்ல செய்திகளை, நல்ல நல்ல விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டால் நம் மனதிலே இறைவன் வந்து குடியிருப்பான் என்பதற்கு இந்த அவதாரங்கள் எல்லாம் நமக்கு பாடமாக வந்து சாட்சி சொல்லுகின்றன. பரிபாடல்ல ரொம்ப அழகா
திகழ் ஒளி முன்னீர் கடைந்த கால் வெற்பு திகழ்வு எழ வாங்கி தம் சீர்சிரத்தேற்றி மகர மறிகடல் வைத்து நிறுத்து புகழ்சால் சிறப்பின் இருதிரத்தார்க்கும் அமுதுகடைய இருவையின் நானாகி மிகா இருவடம் ஆழியான் வாங்க உகா வலியின் ஒரு தோழம் காலம் அராது அணிந்தாரும் தான் என்று பரிபாடல். ஒரு சங்க இலக்கிய பாடல்ல கூட பெருமாள் பார்க்கடலை எவ்வளவு சிறப்பா கடைந்து ஒரு மலையையே ஒரு முதுகின் மேல சுமந்தார்னா, ஆமையா இருந்த அந்த மந்திரமலையே தன்னுடைய முதுகுல ஏற்றி வச்சுக்கிட்டார்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையான தூய மனதோடு இறைவனை வணங்கினால் அவர் நமக்காக மலையளவு விஷயங்களை கூட, பாரமான விஷயங்களை கூட தன் முதுகில் சுமந்து கொள்வார் என்பதுதான் இந்த அவதாரங்கள் நமக்கு சொல்ல வருகிற விஷயம். நமக்கு ஆயுளை தரக்கூடிய இந்த ஆமையினுடைய அவதாரத்தை நாம் இவ்வளவு நேரமும் நான் பேசி இவ்வளவு நேரமும் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அந்த ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய நல்ல இதயங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த மண்ணில் பேச புண்ணியம் பெற்றிருக்கிறேன். கேட்பதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.